வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வில்லி ஃபோட்டோவை கொண்டாந்து காமிச்சிடுறாங்க. ஃபோட்டோவை பார்த்ததோட உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் ஈஸ்வரி ஃபோட்டோவை பார்த்துட்டு நேராக ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அத்தை நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்ல வர, அப்போ வில்லி கேட்குறாங்க, இதுக்கு மேலே நீ என்ன சொல்ல போகிற, நீ யார், எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது நான் அக்கா கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டேன், நீ உண்மையை சொல்லு, நீ தான் உண்மையை பேசுகிறவனாச்சு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை உனக்கு தெரியாதுன்னு சொல்லு பார்ப்போம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்போ நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள இவ என்னென்னமோ பேசுகிறா, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, அவகிட்ட இது எல்லாமே பொய்ன்னு சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. அவரை பார்த்ததும் நம்ம வில்லி சொல்கிறாங்க, அக்கா குற்றமுள்ள நெஞ்சுதாக்கா குறுக்குறுக்கும், இவன் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைய இவன் ஏதோ பண்ணியிருக்கான், அதனால தான் அந்த பொண்ணு இறந்துருக்கு. இப்போ மறுபடி உன் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான், உன் பொண்ணோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல, இவனை இதுக்கு மேலேயே இந்த வீட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறியா? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை, என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்து கோவமாக போகிறாங்க. இதை பார்த்துட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, அக்கா ஏதாவது முடிவு பண்ணி இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துவா அப்படின்னு பார்த்தா எதுவுமே சொல்லாமல் இந்த இடத்துலேருந்து போகிறாளே அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, நம்ம எப்படியாவது அத்தைக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு. அப்போ வில்லி நேராக ஹீரோவை பார்த்து, என்னப்பா எப்படியாவது அக்கா கிட்ட எப்படியாவது சமாதானம் பண்ணி அவகிட்ட போய் சொல்லி இந்த வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு நீ நினைக்கிறியா? இங்கே பாரு, இந்த வாட்டி நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் ஏற்கனவே எச்சரிச்சிட்டேன், நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்த நோக்கமே இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், மற்றபடி என் நோக்கம் எதுவும் இல்லை. அப்போ வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் சொன்னேன்ல நிச்சயதார்த்தத்தில் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு, அதே மாதிரி நான் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக நின்றுக்கிட்டு இருக்க, அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம ராஜா வராரு. வந்துட்டு, மாப்பிள்ள என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டேன், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள, நான் ஈஸ்வரி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, மாமா இப்போதைக்கு நீங்கள் போயிட்டு அத்தைக்கிட்ட பேசுனீங்கன்னா அத்தை இப்போதைக்கு ரொம்ப கோவம் தான் படுவாங்க, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சேதுபதியோட குடும்பத்தை சுத்தமாக பிடிக்காது, அதனால அவங்க கோவம் தான் படுவாங்க, அவங்க கிட்ட நீங்க போய் என்ன சொன்னாலும் கண்டிப்பா வந்துட்டு அத்தை ஏத்துக்கிற நிலைமையில இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு சின்னத்தை என்னை பத்தி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் கோபம் வரும்ல, இதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு, ஆனா நீங்க எல்லாரும் தான் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க, இப்ப யாரோட வாழ்க்கை பாதிக்க போகுது, ரேவதியோட வாழ்க்கை தான் பாதிக்க போகுது அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, இங்க பாரு ராஜா, நீ நினைக்கிற மாதிரி நான் என்னைக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, உங்க அம்மாவுக்கு எனக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சு போயிருச்சு, ஸோ இதுக்கு மேல அவங்க கண்டிப்பா வந்துட்டு என்ன இந்த வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க, அதனால நீ அம்மாவை எதிர்க்காம இருந்தா நல்லது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்கு, நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், அதனால நான் என்னைக்குமே வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன், அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் அந்த நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு பேரதிர்ச்சியா அந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்க முடியாத அளவுக்கு ஆகிருச்சு. அந்த மேடையில வந்துட்டு துர்காவை கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் நிக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் முடியுது. துர்கா வந்துட்டு நினைக்கிறாங்க, மாமா எப்படியும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுறேன்னு சொன்னாரு, ஆனா கடைசியில அவரு நிறுத்தாம இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு வேதனையோட நின்றுகிட்டு இருக்காங்க அந்த துர்கா.
அதே நேரம் அந்த துர்கா அந்த மேடையிலேருந்து இறங்கி வந்து நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா நீ என்ன சொன்ன, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, எனக்கும் நவீனுக்கும் தான் இந்த நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நீ எனக்கு எவ்வளவு தைரியம் கொடுத்த, கடைசியில பாத்தியா இந்த நிச்சயம் எனக்கும் எவனோ ஒருத்தனுக்கும் நடந்திருக்கு. அக்கா நாளைக்கு ஒரு நாள் தான் நான் வீட்டுல இருப்பேன், நான் அப்புறம் அவரு நவீன் கூட போயிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா வீட்டை காமிக்கிறாங்க. அப்ப அந்த வில்லி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, உன்னை யாரு இங்க வர சொன்னது, நிச்சயத்திலேதான் அக்கா உன்னை விரட்டி அடிச்சுட்டாளே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தியோட ஒப்பீனியனை இன்னும் சொல்லல, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு. அப்ப வில்லி கேக்குறாங்க, நீ என்ன சொன்ன, இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விட மாட்டேன், நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா பாத்தியா நிச்சயதார்த்தத்தை எவ்வளவு சூப்பரா நடத்தி முடிச்சிட்டேன் அப்படின்னு, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு அந்த நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கு, கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நவீன் கூட தான் துர்காவுக்கு நடக்கும், அதை நீ பார்க்கதான் போற. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதுக்கு நீ இங்க இருந்தா தானே அப்படின்னு. அப்ப அந்த வில்லி வந்துட்டு அவங்க அக்காவை கூப்பிடுறாங்க, அக்கா இங்க வாக்கா, சீக்கிரம் வாக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி கோவப்படுறாங்க. அப்பதான் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அந்த மண்டபத்திலேயே இவனுக்கு ஒரு முடிவு கட்டி அந்த இடத்த விட்டு துரத்து அப்படின்னு அப்பவே சொன்னேன், ஆனா நீ கேட்கவே இல்லை. இப்ப பாத்தியா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான், இங்க பாரு இவன் தான் இந்த வீட்டோட மருமகனா, ரேவதியோட புருஷனா, அதனால இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப உன் பொண்ணையும் ஏமாத்துறதுக்கு எப்படி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தியா. இதை கேட்டதும் அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற, அவரு நம்ம பொண்ணோட புருஷன், அவரு இங்க வராம வேற எங்க போவாரு, அவரு உன் பொண்ண கல்யாணம் பண்ண பையன், அந்த பையனை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்ற, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, எதுங்க நியாயம் இல்லைன்னு சொல்றீங்க, என்னை என்னை ஏமாத்தி ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஒருத்தன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், அது நியாயம்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருமா நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் எதையும் மாத்த முடியாதுல்ல, இங்க பாரு மாப்பிள்ளைக்கு ஒன்னும் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இல்லையே, நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக தானே அவரு தாலியே கட்டினாரு, இங்க பாரு அவர் பக்கத்துலயும் ஒரு நியாயம் இருக்கு, கொஞ்சம் கேளு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் எந்த நியாயத்தையும் கேட்க விரும்பல, இவனுக்கும் என் பொண்ணுக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல, இனிமே இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அந்த ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீங்க பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு இவன் வேண்டாம், எந்த அளவுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமா இருக்க வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா கடைசியில இவன் இப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, இங்க பாரு பெத்த தாயா சொல்றேன், இவன் உனக்கு வேண்டாம். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா ஆரம்பத்துல இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கும் சொல்லும் பொழுது எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னேன், ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்காம இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு நீங்க கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு கல்யாணத்தையும் பண்ணி வச்சீங்க, ஆனா கடைசியில நீங்க இப்படி பேசுறது எந்த விதத்துலமா நியாயம், இங்க பாருங்க பிடிச்சுக்கிட்டா இருக்கிறதுக்கும் பிடிக்கலைன்னா போறதுக்கும் கல்யாணம் ஒன்னும் காமெடி கிடையாதுமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களோட பேச்ச நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, இவரு தான் என்னோட புருஷன், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் அதை கேக்குற நிலைமையிலையும் நான் இல்லம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அக்காவையே எதிர்த்து பேசுவ, அக்கா உன்னோட நல்ல லைஃப்காக மட்டும்தானே பேசுவா, அவளையே போயிட்டு இப்படி எதிர்த்து பேசுற, அக்கா பாத்தியாக்கா அவன் எப்படியெல்லாம் வந்துட்டு ரேவதிய மயக்கி வச்சிருக்கான் அப்படின்னு, அதனாலதான் அவ இப்படி பேசுறா. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க வாயை மூடுங்க, நான் என் புருஷனுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களை மாதிரி உங்க புருஷனை எதிர்த்துக்கிட்டு நான் இந்த வீட்டுல ஒண்ணும் இல்லை. இதை கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் நம்ம ஈஸ்வரி நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு
இதெல்லாம் நீ யாருக்கிட்ட கத்துக்கிட்ட? இப்படியெல்லாம் பேசக்கூடாது சித்திய. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா ஆரம்பத்துல இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு தானமா சொன்னேன், நீங்க தானமா பண்ணி வச்சீங்க. இப்ப பொசுக்கனி இவர் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல நியாயமா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா இவரை விட்டு பிரிய மாட்டேன், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல, உங்களோட பேச்ச என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வில்லி நேரா ஈஸ்வரிய பார்த்து, அக்கா உன் பொண்ணுக்கு நல்லது கெட்டது தெரியல, அதனாலதான் இப்படி பேசுறா. இங்க பாரு, 2 பேருக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இங்க பாரு, அம்மாவை மதிச்சு நீ கையெழுத்து போட்டுதான் ஆகணும். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னால முடியாது அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என்னால உங்க குடும்பத்துக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வேணாம், நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி கிளம்பு அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நீங்க வந்துட்டு எந்தவித தப்பும் பண்ணல, நீ அம்மாவாதான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆனா உங்க மேல எந்த தப்பும் இல்ல, என்ன நடந்தாலும் சரி நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு. அப்பதான் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு எதுவுமே தெரியல, அதனாலதான் இப்படி பேசுற, இவன் கூட எல்லாம் உன்னால வாழ முடியாது. அதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, என் பொண்ணுக்கு அவளோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு தெரியும், நீ தேவையில்லாம இடையில புகுந்து என் பொண்ணோட லைஃப ஸ்பாயில் பண்ணிடாத. ஈஸ்வரி, உன் தங்கச்சி சொல்றா அப்படிங்கிறதுக்காக இப்படி முடிவெடுக்காத. இப்படி அவ யோசனை சொல்றாளே, அவ புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காளா? இத்தனை வருஷம் ஆச்சு அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு, இதே மாதிரி உன் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு ஈஸ்வரி, ஒரு செகண்ட் நீ தப்பா எடுக்கிற முடிவு அது நம்ம பொண்ணோட வாழ்க்கைய ரொம்பவே பாதிக்கும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு என் பொண்ணுக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும், எனக்கு பிடிக்காத ஒருத்தன் கூட என் பொண்ணு வாழணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, நான் வந்துட்டு வக்கீல வர சொல்றேன், கையெழுத்து போட்டு இவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்ட்டு நான் முடிவு பண்றேன் அப்படின்னு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் வில்லி அங்க உள்ள எல்லாரையும் பார்த்துட்டு, பாத்தீங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு, எல்லாரும் சேர்ந்து சேதுபதியோட குடும்பத்தையும் இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கலாம்னு நினைச்சீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் அம்மாவும் என் அக்காவும் இன்னைக்கு உயிரோட இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த சேதுபதி குடும்பம் தான். அந்த குடும்பம் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் அக்கா மறந்தாலும் என் அக்கா கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்து நான் கண்டிப்பா ஒண்ணு சேர விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப காண்டா பேசுறாங்க. அப்ப பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, என்ன மாப்பிள்ள இப்படி ஆகிருச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல விடுங்க மாமா, இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் நடந்துட்டு இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் எப்படியும் வந்துட்டு இந்த குடும்பத்தை வேற ஏதாவது ஒரு வகையில ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சாரி ராஜா, இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நான் நினைச்சேன், அம்மா வந்துட்டு விவாகரத்துக்கு வர சொல்றேன்னு சொல்றாங்க, என்ன நடந்தாலும் சரி அந்த விவாகரத்துல நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமா சொல்ல. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றது இனிமே உன் கையில தான் இருக்கு, மாப்பிள்ள கண்டிப்பா அம்மாவோட பேச்சு கேட்டுட்டு கையெழுத்து போட்டுருவாரு, ஏன்னா அவரு அந்த அளவுக்கு அத்தை மேல மரியாதை வச்சிருக்காரு, ஒரு தடவை சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவாரு, ஆனா நீ வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிரும், சரியா? இதை கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, அப்பா எப்படிப்பா நான் கையெழுத்து போடுவேன், இப்பதான்ப்பா நான் ராஜாவை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதனால நான் கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ சொல்றாரு, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்தி தான், சித்திக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். வேற ஏதாவது கதைகள் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.